வணக்கம் அம்மா. ரொம்ப நாளா கொரோனாவோட போராடிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து கல்வி கற்கணும் அப்படின்னு எடுத்த முடிவு ரொம்ப சரியானது. நீண்ட நாள் போராட்டத்தொகை, அதாவது கொரோனாவோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நீண்ட நாள் போராட்டத்தை தடுப்பதற்காக நீங்க செஞ்ச அந்த சிறு நிகழ்ச்சி எனக்கு மனநிறைவை தருகிறது. வாழ்த்துக்கள். நம்ம பாடத்துக்கு போலாமா? இன்பம் இன்பம் இலக்கணமே, அன்பாய் கற்கின் அரைக்கணமே. 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 கற்கண்டு பகுதியில் இருக்கக்கூடிய புறப்பொருள் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாணவர்களே. இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம அகப்பொருள் பத்தி பார்த்தோம் இல்லையா? சரி, அகப்பொருள் அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடியதுதான் அகம். அகம் என்றால் உள்ளே. ஒத்த அன்புடைய தலைவன் தலைவியினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடியது அகம். அகத்திணைகளை நம்ம பத்தி படிக்கும்போது அன்பினை 5 நிலைகள் பத்தி சொன்னோம் இல்லையா? அன்பின் 5 நிலைகள் பற்றி பார்த்தோம் இல்லையா? அன்பின் 5 நிலைகள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அன்பின் 5 நிலைகள் 5 வகைப்படும். அவை யாவை? அன்பின் 5 நிலைகள் யாவை? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நன்று. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதோட இன்னொரு 2 விஷயத்தை சேர்த்தா அகத்திணைகள் கிடைக்கும் சொன்னோம். அகத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். தப்பு. அகத்திணைகள் 2 வகையாக சொன்னோம். 7 வகைப்படும். அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அந்த அன்பின் 5 நிலைகளோட எந்த 2ஐயும் சேர்த்தா ஹர்ஷா அகத்திணைகள் 7 ஆகும்? கைக்கிளையும் பெருந்திணையும் அம்மா. கைக்கிளையும் பெருந்திணையும். சரி, நன்று மாணவர்களே. இப்போ நம்ம பார்க்க போறது புறப்பொருள். அதாவது ஒரு அரசன், குடிமக்கள், இப்படி சமூகம் சார்ந்த செய்திகளை பார்க்கக்கூடியதான் புறம். புறம் என்றால் வெளியே சொல்லலாம். இப்போ ஒரு நாட்டோட நிலைமை பற்றி சொல்லலாம், ஒரு அரசனுடைய வீரத்தை சொல்லலாம், அல்லது ஒரு வள்ளலுடைய கொடைத்தன்மை பற்றி சொல்லலாம். இப்படி கல்வி, வீரம், கொடை, வள்ளத்தன்மை, போர் சிறப்பு, வெற்றி சிறப்பு, இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கறது தான் புறம். இந்த புறம் பற்றிய செய்திகளை தரக்கூடியதுதான் புறத்திணை. அகம் பொருள் பார்த்தோம், அதில் அகத்திணைகள் பார்த்தோம். அது மாதிரி புறப்பொருள் பார்த்துட்டு இருக்கோம், அதில் புறத்திணைகள் இருக்குது. இந்த புறத்திணைகளை 12 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. அகத்திணைகள் எத்தனை வகை பார்த்தோம்? 7 பார்த்தோம் இல்லையா? அதுபோல் புறத்திணைகளை 12 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. முதல்ல இருக்கக்கூடியது வெற்றி, அடுத்ததாக கரந்தை, அடுத்தது வஞ்சி, அடுத்து இருக்கக்கூடியது காஞ்சி, அடுத்தது நொச்சி, அடுத்தது புளிஞை. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, புளிஞை. 6 பார்த்துக்கோமா? அடுத்தது தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என்று புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் சீனி? புறத்திணைகள் 12 வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. இப்போ நாம புறத்திணைகள் 12 வகையில ஒவ்வொரு வகையா பார்க்கணும். முதல்ல இருக்கக்கூடியது நம்ம பாருங்க திணை, அதற்கான விளக்கம் அப்படிங்கிற முறையில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ திணை முதல்ல வெற்றி. இப்போ 2 அரசர்கள் இருப்பாங்க இல்லையா? 2 அரசர்கள் போர் புரியக்கூடிய ஒரு சூழல். இப்போ போருக்கு ஆயத்தமாகிறது. அப்போ எதிரரசன் ரொம்ப கவனமாக பகையரசனுடைய செயல்களை கவனிச்சுட்டு இருக்கிறது. அப்புறம் 2 பேருக்கும் கோபம் உண்டு, போர்க்குளத்துக்கு போகிறது, வெற்றி பெறக்கூடியது, அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய செய்திகள், அதை பற்றியெல்லாம் தான் நம்ம அந்த புறத்திணைகளை பார்ப்போம். சரியா? இப்போ முதல்ல பார்க்குறது வெற்றி. வெற்றி என்றால் நிறை கவர்கள். அடப்பாவி, கவர்கள் என்றால் திருடுதல், கவர்ந்து கொள்ளுதல் அர்த்தம். நிறைனா பசு. நிறைனா பசு. நம்ம முன்னாடி உங்களை பார்த்துக்கோம் இல்லையா? நிறைவானது பசு. இப்போ நிறை கவர்கள் அப்படின்னா பசு கூட்டங்களை திருடி செல்வது, பிடிச்சிட்டு போயிடுறது. இந்த வெற்றி அரசன் என்ன செய்வான்னா, கரந்தை அரசன் மீது நான் போர் தொடுக்க போகிறேன் என்பதற்கு அடையாளமாக கரந்தை மன்னனுடைய பசு கூட்டத்தை எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவான். சரியா? இப்போ கரந்தை மன்னன் சும்மா விட்டு இருப்பானா? நான் உன்னை விட வீரத்தில் சரச்சவன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவான்? அவன் கவர்ந்து சென்ற பசு கூட்டங்களை மீட்டு கொண்டு வருவான். அப்போ கரந்தை என்பது நிறை மீட்டல் இல்லையா? அடுத்தது வஞ்சி, வட்கார் மேல் செல்வது வஞ்சியாகும். வெற்றி நிறைக்கவர்கள் மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம், உட்காது எதிரூன்றல் காஞ்சி, ஏற்காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் ஒளினை அதிரப்படுவது தும்பையாம்,
செருக்களத்து மிக்கார் செருவென்றது வாகை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிகளை பற்றி பட்டியலிட்டு சொல்லுவாங்க. சரியா? அதில் வஞ்சி என்பது போருக்கு செல்லுதல். அடுத்து இருக்கக்கூடியது காஞ்சி, போருக்கு செல்வது. அடுத்து காஞ்சி என்பது இப்போ வஞ்சி அரசன் போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்கான் தன்னுடைய படைவீர்களோட. இப்போ காஞ்சி அரசன் என்ன செய்வான்? தூங்கிட்டு போனா இல்லை, ஒவ்வொன்றும் அவனுடைய படையை திரட்டி கொண்டு என்ன செய்வான்? எதிர்த்து சென்று போருக்கு வருவான். அதுதான் காஞ்சி. அடுத்தது நொச்சி. அம்மா நொச்சினா நொச்சி நொச்சின்னு குத்துறது தானே. நொச்சினா நொச்சி நொச்சின்னு குத்துறது தானே. இப்படி தோணுதுப்பா. நொச்சி அப்படின்னா அதுவும் ஒரு திணை வகை தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இல்லையா, எல்லா திணைகள்லையுமே அந்தந்த பெயருடைய பூக்களை வீரர்கள் சூடிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ வெற்றி வீரர்கள் வெற்றி பூவை சூடிக்கொண்டு பசுக்கூட்டங்களை கவர்ந்து வருவார்கள். இப்போ கரந்தை வீரர்கள் மீட்க போவாங்க இல்லையா? அப்போ கரந்தை பூவை சூடிக்கொண்டு போய் பசுக்கூட்டங்களை மீட்டுட்டு வருவாங்க. அடுத்தது வஞ்சி, போருக்கு சொல்லும்போது வஞ்சி பூவை சொல்லியிருப்பாங்க. எதிர்ச்சென்று போர் புரியும் போது காஞ்சி பூவை சொல்லியிருப்பாங்க. இங்கே நொச்சி என்பதும் நொச்சி பூவை சொல்லியிருப்பாங்க. இந்த நொச்சி வீரர்கள் இவங்க என்ன செய்யறாங்க? கோட்டைக்குள்ள இருந்து கோட்டையை காத்தல். இந்த நொச்சி குச்சி நம்ம ஊர்ப்புறங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கும் இல்லையா? நல்லா ஒரு மரமாக கூட வளரும். அதில் நீல ஊதாநிறமான பூக்கள்லாம் இருக்கும். அது ஒரு வாசனையாக இருக்கும். நிறைய மருந்து கொடுத்து நமக்கு சளியெல்லாம் பிடிச்சி வச்சுங்களேன், அந்த நொச்சி குச்சியை பிடிங்கிட்டு வந்து நொச்சி தலையை வந்து சுடுதண்ணியை காய வச்சு அந்த தண்ணிக்குள்ள நொச்சி இலையில போட்டுட்டு ஆவி பிடிப்பாங்க. ஒரு ஜம்காலத்தை போட்டு போர்வையை போட்டு உள்ள ஆவி பிடிக்கும்போது அந்த மாதிரி வழக்கம் போல ஆவி பிடிப்பாங்க. சளி தொல்லை, தலைவலி, நீர் கோர்த்தல் அதெல்லாம் விட்டுரும். அதுவும் நம்ம கிராமங்களில் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லுக்குள்ளே நெகச்சாங்கல்ல இவ்வளோ கல்லை வந்து இப்போ மாதிரி கேஸ் ஸ்டவ் கிடையாது. அப்போ எப்படி இருக்கும்? இப்போ எலக்ட்ரிக்லாம், அதாவது மின்சார சாதனங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த கேஸ்லாம் இருக்கும். அப்போ வந்து விறகு அடுப்பு தான் பயன்படுத்துவாங்க. அப்போ விறகுல அடுப்பு வச்சு மூடிட்டு போது கல்லை நெகச்சாங்கல்ல குட்டி அடுப்பில் போட்டு வச்சுருவாங்க. அது என்ன செய்யும்? அந்த வெப்பத்தையெல்லாம் உருவாங்கி நல்ல சூடாக இருக்கும். அப்புறம் இந்த தண்ணி சூட வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்ச நேரத்தில் சூடு குறைஞ்சிடும் இல்லையா, நல்லா ஆவி வரணும், நல்லா சூடு கிடைக்கணும்னா அந்த நெகச்சாங்கல்ல ஒன்று எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. அதனுடைய வெப்பத்தை தண்ணி வந்து ஈர்த்துக்கிட்டு அந்த இலைகள் இருக்கக்கூடிய வாசனையை ஆவியோடு விடும். அப்படியே மூச்சு என்ன செய்வாங்க? ஆவி கொடுப்பாங்க. சரியா? அதெல்லாம் இந்த நொச்சியுடைய மருத்துவ குணங்கள். அம்மா எங்க பாட்டி கூட சொல்லுவாங்க, கோழியை மூடி வைக்க பஞ்சாரத்துல நொச்சி குச்சியில தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கோழி மூடி வைக்கிறதுக்கு பஞ்சாரம். சரியா சொன்னப்பா. இப்போ நமக்கு அந்த வழக்கெல்லாம் மாறிட்டு இருக்கு. எல்லாம் பிராய்லர் கோழி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் வீடுகளில் நிறைய நாட்டுக்கோழி வைப்பாங்க. சரியா? நாட்டுக்கோழி வளர்க்கும் போது என்ன செய்வாங்கன்னா அந்த பஞ்சாரம் நொச்சி குச்சியை வச்சு பஞ்சாரம் செய்வாங்க. அந்த பஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, நம்ம கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த கொட்டாங்குச்சி ஒரு பூஜை தேங்காய் மூடி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது போல இருக்குது. இது இவ்வளோ பெருசாக இது பெரியதாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மாணவியை தூக்கி அதுக்குள்ளே மூடி வச்சிட்டப்போ மூடி வச்சிருக்கு. இந்த திரைப்படங்களில் கூட அதுக்குள்ளே உடச்சிட்ட மாதிரியான காட்சியெல்லாம் வந்து இல்லையா? அதை வச்சு அந்த நொச்சி குச்சி வச்சு பின்னுவாங்க. இப்படி குறுக்கு குச்சி போட்டுருவாங்க. அப்புறம் அந்த சுற்றியில் வளைச்சிடுவாங்க. எவ்வளோ வளைக்கணுமோ அந்தளவுக்கு வளையும். பிஞ்சா அதுக்கு நல்லா வளைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அப்புறம் வேறு வந்து மாடெல்லாம் அடைக்கிறதுக்கு பட்டி கட்டுவாங்க இல்லையா? அந்த பட்டிக்கெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த நொச்சி குச்சி வச்சு கட்டுவாங்க. இன்றைக்கி நம்ம வீடுகளில் கூட அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றுச்சூழலுக்கு பதிலாக அந்த நொச்சி குச்சியை வச்சு கட்டி பட்டி அடைச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த நொச்சியினுடைய பயன்கள். சரியா? அந்த நொச்சி பூவை சொல்லி தான் என்ன செய்வாங்க? வீரர்கள் போவாங்க. இப்போ நொச்சி திணை அப்படின்னா என்னென்னா, கோட்டைக்குள் இருந்து கொண்டு கோட்டையை காத்தல். அப்போ நொச்சியை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? வேலையை போட்டு உள்ளே பாதுகாப்பாக இருக்கும். ஆட்டுக்குட்டியெல்லாம் வேலை போட்டு வச்சு உள்ளே வந்து ஓனாயெல்லாம் ஆட்டுக்குட்டி பிடிச்சி போகாத அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? பாதுகாப்பு வச்சுருவோம். அது மாதிரி கோட்டைக்குள் இருந்து கோட்டையை காத்தல். நொச்சி திணை என்பது நொச்சி வீரர்கள் கோட்டைக்குள்ளே இருந்துட்டு கோட்டையை காத்துட்டு இருப்பாங்க. அதுதான் நொச்சி திணை. அடுத்து இருக்கக்கூடியது உளிஞை. நொச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய உளிஞை வேற, உழவர் வேற. சரியா? உளிஞை உழவர்கள் நம்ம ஃபார்மர்ஸ் விவசாயிகள் இல்லையா? உளிஞை என்பதும் திணை தான். நொச்சி என்பதும் திணை மாதிரி இப்போ 12 புறத்திணைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, உளிஞை என்பது மதுரை சுற்றி விளைக்கிறப்போ நொச்சி வீரன் என்ன செய்வான்? கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டு கோட்டையை காத்துட்டு இருக்கோம். உளிஞை வீரன் வந்து அந்த மதிலை கோட்டையை சுற்றி ஆக்கிரமிச்சிருக்காங்க. திரைப்படங்களில் கூட காட்டியிருப்பாங்க. கோட்டையை சுற்றி வளைக்கிறவங்க பழைய நாடகங்கள்லாம் பார்த்துருக்கோம். உளிஞைங்கிறது மதிலை சுற்றி வளைக்கிறது. தும்பை. இப்போ 2 பேருக்கும் கோபம் இருக்குது. கோட்டைக்குள்ள இருக்கிறவங்களும் கோபத்தோடு இருக்கான், வெளியில் இருக்கிறவங்களும் இது கோபத்தோடு இருக்கான். 2 பேருக்கும் சரியான கோபமாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து சண்டை போட தயாராக இருக்கான். அதிரப்பொருள் தும்பை. 2 அரசர்களும் தன்னுடைய வீரத்தை
வெளிப்படுத்தி வெற்றியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக. எது தும்பை? உனக்கு எப்படிதான் இப்படி வருது? நொச்சி ஆரம்பிச்சதுன்னு நொச்சு நொச்சு நீ பேசிட்டே இருக்க, பேசாம பாரு. தும்பை என்பது ஒரு திணை, அது பேர். தும்பை பூ நீ பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கியா? எங்க பார்த்துருக்கீங்க தும்பை பூ? கோயில்ல தும்பை பூ பார்த்தியா? கோயிலோட வேலிகள்ல அந்த பக்கம் இருந்துருக்குமா இருக்கும். வேலிகள் இருக்கக்கூடிய செடி தும்பை செடி. நல்லா அதனுடைய உச்சி உருண்டையா என்ன செய்யும் இருக்கும். அதுல வெள்ளை நிறமான பூக்கள் இருக்கும். நாங்களாம் சின்ன வயசுல அதுல பட்டாம்பூச்சி போய் தேன் எடுக்கிறதுக்காக உட்காரும். அந்த பட்டாம்பூச்சி அடிச்சு குடிச்சிருக்கோம். அப்புறம் அந்த தும்பிப்பூ எடுத்து அந்த தேனெல்லாம் சத்தி சாப்பிட்ருக்கோம். சரியா? அப்புறம் அந்த தும்பைப்பூவை வெண்மைக்கு அடையாமல் சொல்லுவாங்க. தும்பப்பூ மாதிரி வெள்ளை கலரு சாதம் அடிக்கும்போது தும்பப்பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெண்மை நிறத்துக்கு அது சான்றா சொல்லுவாங்க. சரியா? இந்த தும்பை இன்னும் இந்த தும்பையில் சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. நம்ம மொச்சை இருக்கு இல்லையா? இன்னைக்கு அந்த மொச்சையோட நாட்டு மொச்சை கிடைக்கிறது இல்லை. அதுலேயும் வந்து ஹைப்ரிட் கலப்பினம் வந்துருச்சு. அந்த நாட்டு மொச்சையை வந்து இன்னைக்கு கலப்பின மொச்சையாக இருக்கக்கூடிய ஹைப்ரிட் மொச்சையாக இருந்தால் பரவாயில்ல, தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது இந்த தும்பை இருக்கு இல்லையா? தும்பை இலையை அது மேலே வச்சு உப்பை போட்டு மூடி வச்சு வேக வச்சோம்னா அவ்வளோ ஒரு வாசம் வரும். வேகும் போதே அவ்வளோ வாசம் இருக்கும். சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். சரியா? அதுதான் தும்பை. சரியா? இப்போ 2 அரசர்களும் மொச்சக்காய் சாப்பிட்றது வெளியே வந்துடலாம். சரியா? அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து வைக்கிற நாங்களும் அவ்வளோ சாப்பிட்ருக்கோம். சரியா? அந்த 2 அரசனும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக என்ன செய்வாங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய வீரர்களை துரத்தி யானை, குதிரை, தேர், காலாட்படை எல்லாம் சேர்த்து வந்து சண்டை போட்டுருக்காங்க. இப்போ சண்டை போட்டு